திக்குமுக்காடிய ட்ரம்பின் சதி, கொந்தளிக்கும் ஈரான். 45 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்த பேச்சுவார்த்தை, முரண்டு பிடிக்கும் ஈரான். வான் பாதுகாப்பு கல்லூரியின் தளபதியையும் இழந்தது ஈரான். பாப்பரசரிடமிருந்து அமெரிக்காவுக்கு எதிராக வெளிக்கிளம்பிய கடும் கண்டனம். 24 மணித்தியாலங்களில் ஹார்முஸ் நீரிணையை கடந்த 15 கப்பல்கள். வடகொரியாவிலிருந்து ஈரானுக்கான ஆயுத விநியோகம், கசிந்த உளவு தகவல். வளைகுடா நாடுகளில் ஈரான் தீவிர தாக்குதல், ட்ரம்ப் எச்சரிக்கை பதிலடி. தொடர்வது விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் போர் மீதான ஈர்ப்பு மற்றும் தவறான கொள்கைகள் உலகை இரத்தக்களரியாக மாற்றி வருவதாக ஈரானிய ராணுவத்தின் உயர்மட்ட பிரிவான சீல் ஆஃப் தி பிரிபேட் தலைமையின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்குள்ளேயே மில்லியன் கணக்கான மக்களை வீதிக்கு கொண்டு வந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ட்ரம்பின் சர்ச்சைக்குரிய எப்ஸ்டீன் வழக்கில் சிக்கியுள்ளதாகவும் அதிலிருந்து தப்பிக்கவும் அந்த நெருக்கடியை சமாளிக்கவுமே அவர் போரை தூண்டுவதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அத்துடன் ட்ரம்பின் போர் அறிவிப்புகளால் அமெரிக்காவுக்குள் ஒருவிதமான அச்சம் நிலவுவதாக ஈரான் தெரிவிக்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் மில்லியன் கணக்கான மக்களின் போராட்டங்கள் ஒரு தெரியாத எதிர்காலத்தை பற்றிய ஆழமான கவலையை பிரதிபலிக்கின்றன. ட்ரம்பின் ஆலோசகர்கள் வழங்கும் தவறான ஆலோசனைகள் பிராந்தியத்தின் பாதுகாப்பை முற்றிலுமாக சீர்குலைத்துள்ளன என ஈரானிய பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நிலவி வரும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டுவர பிராந்திய நாடுகள் மற்றும் மத்தியஸ்தர்கள் தங்களது ராஜதந்திர முயற்சிகளை முடுக்கிவிட்டுள்ளனர். பல புதிய முன்மொழிவுகள் விவாதிக்கப்பட்டாலும் இன்னும் இறுதி ஒப்பந்தம் எட்டப்படவில்லை. போரை உடனடியாக நிறுத்தி திங்கட்கிழமைக்குள் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான புதிய திட்ட வரைவு வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரானிடம் பகிரப்பட்டுள்ளது. இருப்பினும் ஈரான் இதற்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக சம்மதிக்கவில்லை. 2 கட்டங்களாக போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவரும் திட்டத்தின் ஒரு பகுதியாக 45 நாட்களுக்கு தற்காலிகமாக போர் நிறுத்தம் செய்வது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. முன்னதாக அமெரிக்கா முன்மொழிந்த 48 மணி நேர தற்காலிக போர் நிறுத்தத்தை ஈரான் நிராகரித்தது. தற்காலிக நிறுத்தங்களை விட நிரந்தர தீர்வே அவசியம் என்பதில் ஈரான் உறுதியாக உள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக தடையில்லா கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை இந்த ஒப்பந்தம் உறுதி செய்ய வேண்டும் என்று ஐக்கிய அரபு அமீரகம் வலியுறுத்தியுள்ளது. போர் நிறுத்தம் என்பது வெறும் துப்பாக்கிகளை மௌனமாக்குவது மட்டுமல்லாமல் பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் இருக்க வேண்டும் என மத்தியஸ்தர்கள் கருதுகின்றனர். ஈரான் போரில் வெற்றி பெற அமெரிக்க மக்கள் தினமும் இயேசுவிடம் பிரார்த்திக்க வேண்டும் என வலியுறுத்திய அமெரிக்க பாதுகாப்பு செயலர் ஹெக்ஷெத்துக்கு பாப்பரசர் லியோ கடும் கண்டனம் தெரிவித்தார். போரை வெளிப்படையாக மத ரீதியாக இணைப்பது இயேசுவின் வழிக்கு முரணானது. பிறரை ஆதிக்கம் செலுத்தும் ஆசையை விடுத்து பிறருக்கு எப்படி வாழ்வழிப்பது என்ற நோக்கமே இயேசுவின் வழி எனவும் பாப்பரசர் கருத்து தெரிவித்தார். பாப்பரசர் லியோ 14வது கத்தோலிக்க திருச்சபையின் வரலாற்றில் அமெரிக்காவில் பிறந்த முதல் போப்பாண்டவர் ஆவார். தனது சொந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் மத ரீதியாக போரை நியாயப்படுத்தியதை அவர் கடுமையாக எதிர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஈரானிய மூத்த ராணுவ தளபதி ஒருவர் கொல்லப்பட்டதாக ஞாயிற்றுக்கிழமை வெளியான ஈரானிய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கொல்லப்பட்ட தளபதி ஷாஹின் ஷஹரில் உள்ள இராணுவத்தின் வான் பாதுகாப்பு கல்லூரியின் தலைவரான பிரிகேடியர் ஜெனரல் மசூத் ஜரே என அடையாளம் காணப்பட்டதாக ஈரானிய மெஹர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரானிய மத்திய பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலிலே இவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது கூட்டு தாக்குதலை தொடங்கியதிலிருந்து இப்பகுதியில் மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன. இந்த தாக்குதலில் அப்போதைய உச்சத்தலைவர் அலி ஹமேனி உட்பட இதுவரை 1340க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். ஈரானின் அனுமதியுடன் ஹார்முஸ் நீரிணையை கடந்ததாக ஈரானிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. இருப்பினும் தற்போதைய கப்பல் போக்குவரத்து விகிதமானது போர் தொடங்குவதற்கு முன்பிருந்த காலப்பகுதியை விட 90% குறைவாகவே உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
சர்வதேச ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கப்பல் போக்குவரத்து பாதை முழுமையாக மூடப்படவில்லை என்றும் அது எதிரி நாடுகளுக்கு மட்டுமே மூடப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி உள்ளிட்ட ஈரானிய உயர்மட்ட அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றனர். உதாரணமாக ஈரான் விதித்துள்ள எந்தவொரு கட்டுப்பாடுகளிலிருந்தும் அண்டை நாடான ஈராக்குக்கு விலக்கு அளிக்கப்படுவதாக ஈரான் காதமல் ஆன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். இதற்கிடையில் இந்த நீரிணையை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் விதிக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து ஈரானிய அதிகாரிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றனர். இதுகுறித்து ஈரானிய ஜனாதிபதி அலுவலகத்தின் உதவியாளர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், போரினால் ஏற்பட்ட அனைத்து சேதங்களையும் ஈடு செய்யும் வகையில் கப்பல் போக்குவரத்து கட்டணத்தின் ஒரு பகுதி பயன்படுத்தப்படும் போது மட்டுமே ஹார்மோஸ் நீரிணை மீண்டும் முழுமையாக திறக்கப்படும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு வடகொரியா இதுவரை எந்தவிதமான ஆயுதங்களையோ அல்லது ராணுவ தளவாடங்களையோ வழங்கவில்லை என தென்கொரியாவின் தேசிய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விளக்க கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பார்க் சுன் வோன் உளவுத்துறை தகவல்களை மேற்கோள் காட்டி இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளார். வடகொரியா ஈரானிடமிருந்து சற்று விலகி இருக்க முயற்சிப்பதற்கான தெளிவான அறிகுறிகள் தென்படுவதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். உதாரணமாக, அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டதோடு வடகொரியா எவ்வித இரங்கல் செய்தியையும் அனுப்பவில்லை என்றும் புதிய தலைவராக மொஜ்தபா ஹமேனி நியமிக்கப்பட்ட போது அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்றும் பார்க் குறிப்பிட்டுள்ளார். வரும் மே மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன தலைவர் ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள முக்கிய உச்சி மாநாட்டுக்கு முன்னதாக ஒரு புதிய தந்திரோபாய வழியை பெறுவதற்கான முயற்சியாக வடகொரியாவின் இந்த நகர்வு இருக்கலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரான லீ சியோங் ஹோன் கருத்து தெரிவிக்கையில், எதிர்வரும் உயர்மட்ட சந்திப்புக்கு முன்னதாக டொனால்ட் ட்ரம்பை நேரடியாக விமர்சிப்பதையும் வடகொரியா தவிர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வடகொரியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடான சீனாவுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள சூழலில் வடகொரியாவின் இந்த ராஜதந்திர மாற்றம் சர்வதேச அரசியல் அரங்கில் உற்றுநோக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹார்மோஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்கவில்லை என்றால் ஈரானுக்கு நரகத்தை காட்டுவோம் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரித்ததை தொடர்ந்து ஈரான் இன்று இஸ்ரேல் வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட மேற்கு ஆசியா முழுவதும் தீவிர தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அத்துடன் பேரழிவை ஏற்படுத்தும் பதிலடி தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. முன்னதாக ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கைகளை பொருட்படுத்தாமல் மேற்கு ஆசியாவில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது ஈரான் தனது தாக்குதலை தீவிரமாக்கியுள்ளது. இஸ்ரேல், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் மீது இன்று அதிகாலையிலிருந்தே தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் நடத்தியுள்ளது. ட்ரம்பின் மிரட்டல்களுக்கு பதிலளித்த ஈரான், எங்கள் எதிரிகள் பொதுமக்கள் இலக்குகளை தாக்கினால் மிகவும் பேரழிவை ஏற்படுத்தும் பதிலடி தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று எச்சரித்துள்ளது. ஈரானில் 45 நாள் போர் நிறுத்த திட்டத்துக்கு ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து வருகிறார். ஆனால் ஈரான் அதற்கு ஒப்புக்கொள்ள மறுத்து வருகிறது. ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட போர் விமானத்தில் இருந்து காணாமல் போன விமானி நேற்று மீட்கப்பட்டதை ட்ரம்ப் பெருமிதமாக தெரிவித்ததுடன் ஈரான் மின் நிலையங்கள் மற்றும் பாலங்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகள் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதியின் ஆலோசகர் அன்வர் ஹர்ஹாஷ், ஈரானின் அரபு அண்டை நாடுகளை குறிவைப்பது உண்மையில் அமெரிக்காவின் பங்கை வலுப்படுத்தும் ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்கான எந்தவொரு அமெரிக்க தலைமையிலான முயற்சி சர்வதேச முயற்சியிலும் சேர ஐக்கிய அரபு அமீரகம் தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளார்.